தினமும் மீனவர்களுக்கு அபிஷேகன் அன்பு வணக்கங்கள். அதாவது மனிதன் அவனோட மூளை பார்த்தீங்கன்னா மனிதனோட மூளை வந்து வெறும் 5% தான் வேலை செய்யுதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ வெறும் 5% தான் நம்ம மூளை வேலை செய்யுது. 5லேருந்து 10%, அது சரியான நம்பர்ஸ் எனக்கு தெரியல, பட் 5லேருந்து 10% தான் நம்ம மூளையே வேலை செய்யுது. ஸோ ஆனால் நம்மளோட கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், ஸோ நம்ம இந்த மூளையை யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பயங்கரமாக ஒரு பிரமிக்கத்தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுவே நம்ம ஒரு 100% யூஸ் பண்ணோம்னா என்னென்னலாம் பண்ணுவோம்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த வெறும் 5%, 10% வச்சுக்கிட்டு நம்ம மூளையை நம்மளே ரிசர்ச் பண்ணுறோம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரிய கண்டுபிடிப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ மனிதன் வந்து அந்த 5% ஆஃப் மூளையை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 95% ஆஃப் மூளையை வந்து ரிசர்ச் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ அது UCSF அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஸோ இங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ டாக்டர்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதாவது என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு பேசுகிற திறன் போயிருச்சுன்னா ஸோ அவங்களை திருப்பி பேச வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் இறங்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டேவிட் மோசஸ் அண்ட் டாக்டர் எட்வர்ட் சாங், ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சில் இறங்குறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து அவங்க கோமாலேயோ இல்லை வந்து ஒரு பேரலைஸ் ஆகிட்டாங்களோ, ஸோ அவங்களால பேச முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க பேசிகிட்டு இருந்தவங்க பேச்சு திறமையை இழந்துட்டாங்க, இல்லை பேசவே முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்றவங்கள திருப்பி பேச வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஒரு டிவைஸ் ஒன்றும் ரெடி பண்ண முயற்சியிலும் அவங்க இறங்குறாங்க. ஸோ அதுக்கான டிவைஸையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த டிவைஸ் மூலமாக இவங்க எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேஷண்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அவங்க வந்து பேரலைஸ் ஆன ஒரு பேஷண்ட், அவர் ஒரு 20 வயசில் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு பேச்சு திறமை போயிடுது. ஸோ அவர் ஒரு பேரலைஸ் ஆகி கை கால் அசைக்க முடியாது, அது கழுத்து வந்து கொஞ்சமாக தான் அசைக்க முடியும். ஸோ ஆனால் அவங்களால கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், ஆனால் அவங்களால வாய் திறந்து பேச முடியாது. அப்படியான ஒரு பேஷண்ட்டை வந்து கொண்டு வந்து இவங்க ரிசர்ச்சுக்கு கொண்டு வந்து ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அரே ஆஃப் எலக்ட்ரோட்ஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு மெலிசான ஒரு இதில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 128 சென்சார்ஸ் வந்து அந்த டிவைஸில் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் வந்து மூளையில் ஒரு இடத்துல கொண்டு போய் செலுத்துகிறாங்க. ஸோ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூளை வந்து நம்ம மனிதன் பேசுகிறதுக்கான ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் தான் நம்மளோட பேச்சோட கண்ட்ரோல் இருக்கும் மூளையில். ஸோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் இந்த டிவைஸை வந்து பொருத்துறாங்க. ஸோ பொருத்திட்டு ஸோ வெளியிலேருந்து இதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸ், ஸோ இவங்க எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 128 சென்சார்ஸுமே பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட்டை கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, ஸோ பேஸ்பால் கேப் மூலமாக, ஸோ அதில் வந்து ஒரு டிவைஸ், ஒரு பென் மாதிரி கனெக்ட் பண்ணி, ஸோ அவர் என்ன பேச நினைக்கிறாரோ, ஸோ ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அதில் அவர் தட்டி ஒவ்வொரு வேர்டாக டைப் பண்ணி ஸோ அவரால் சொல்ல முடியும். சில நேரங்களில் அது கூட பண்ண முடியாது. ஸோ இவர் ஒருவேளை மனசுக்குள்ளே நினைக்கிறது, அதாவது மூளையில் நினைக்கிற விஷயத்தை இவங்களால் மானிட்டர் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்னே சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸும் அப்படி தான் செயல்படுது. ஸோ அவர் மூளையில் அந்த டிவைஸை கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து 128 சென்சார்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன வேர்டு கரெக்டாக பேச நினைக்கிறாரு அப்படின்றத இவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. அதுக்கான ரிசர்ச்லையும் இறங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22 மணி நேரம் ரிசர்ச் போகுது. ஸோ அவங்க வந்து இதுக்கான அல்காரிதமும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கும், ஸோ அவர் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேர்ட்ஸ்லாம், அதாவது அவர்கிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஹவ் ஆர் யூ டுடே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால், ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல நினைக்கிறாருன்றதை அந்த மிஷின் மூலமாக அவங்க மானிட்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 22 மணி நேரம் கழித்து அந்த அல்காரிதமே எடுத்து ஸோ அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க, அதுக்கான ஆன்சரையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆனால் அவர் ஆல்மோஸ்ட் லைக் அதோட அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் அக்யூரசி லெவல் இருக்குது. இந்த டிவைஸ் மூலமாக ஒருத்தவங்க பேரலைஸ் ஆகிட்டாங்களோ, இல்லை வந்து திடீர்னு பேச்சு அவங்களுக்கு போயிட்டாலோ, ஸோ அவங்க மூளை மூலமாக அவங்களால பேச முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜிக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி வச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வேர்ட்ஸ், அதாவது ஒரு மினிட்டுக்கு 18 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட இதில் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து ஒரு மினிட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் எவ்வளோ பேசலாம்னா ஒரு 120லேருந்து 150 வேர்ட்ஸ் வந்து பேச முடியும்.
ஆனால் இந்த டிவைஸ் மூலமாக அவங்களால ஒரு 18 வேர்ட்ஸ் வந்து பேச முடியும். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 80-88% வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இந்த கண்டுபிடிப்பு ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த டாக்டர் சொல்கிற என்னென்னா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மூளையில் ஒரு டிவைஸை கொண்டு வந்து வச்சு ஸோ மூளையில் பொருத்தி அது எவ்வளோ நேரம் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் இது ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இது மாதிரி இதை வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எங்களால் இப்போதைக்கு பண்ண முடிஞ்சு. இதுக்கு பின்னாடி நிறைய மிஸ்ட்ரீஸும் இருந்துச்சு. அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, இது ஒரு வந்து இது மித்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு நிறையவே வந்து ஒரு அப்போசிங்கும் இருந்திருக்கு. இது ஒரு மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மைண்ட் ரீட் பண்ணுறாங்க. ஸோ மக்களோட மைண்டை ரீட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் கொண்டு வராங்க. ஸோ அவங்க மூளையில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது வந்து ஒரு கார்ப்பரேட்டோட ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய வந்து மிட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க பிரேக் பண்ணி இது ஒரு பக்கா இந்த மாதிரி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்படுறது. ஏன்னா இதில் வந்து ஃபேஸ்புக்கும் ஒரு முதலீடு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ரிசர்ச்சில். பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் வந்து இதுக்காக இருக்குன்னு சொல்லலை. ஸோ அவங்க வந்து ஒரு மெடிக்கல் டேர்மாக தான் இது பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு இது வந்து ஒரு பயமான ரிசர்ச். இதோட அப்கிரேட் வெர்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அவங்க சொல்கிற டாக்டர் சாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த மூளையில் அவங்க பேசக்கூடிய விஷயத்தை வந்து நாங்கள் வந்து இன்னும் ரெசல்யூஷன் ஹை மெமரி கெப்பாசிட்டியோடு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட அல்காரிதம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வருது, அது வோக்கல் ஃபார்மேட்லேயே கொண்டு வரலாம். அதாவது ஒரு மனிதன் அவர் என்ன மூளையில் நினைக்கிறாருன்றதை டெக்ஸ்ட்டில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் கொண்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த அடுத்த வாட்டி அவங்க மனசில் நம்ம யோசித்தாலே வாய்ஸ்லேயே வர மாதிரி அவங்க ரெக்கார்டும் பண்ண போகிறாங்க. ஸோ பேச்சு இல்லாதவங்க, ஒருவேளை வாய் பேச முடியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னே நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிப்பு. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் செய்யுங்க. நன்றி. எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த விரும்பினால் ஜாயின் பட்டனை அழுத்தி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தலாம். விருமாண்டி படத்துல வந்து ஜல்லிக்கட்டு காளையை வந்து அடக்குற மாதிரி ஒரு சீனு.
அன்பும் பாசமும் இவங்கிட்ட அதிகமா இருக்கு. பாசத்துக்கு அவங்க ஏங்குறாங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.